அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ, என்ன ஆசைப்படுகிறானோ அதற்கேற்ப வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். கற்பக விருட்சம் போல இறைவன் நம்முடைய ஆசைகளை எப்பொழுதும் மறுக்க மாட்டார். நம்ம கேட்குறத கொடுக்குறார். ஒரு ஏழை மனிதர் எக்ஸாம்பிளுக்கு பெரிய பதவி வேணும்னு கேட்குறாரு. நான் படித்து பெரிய நீதிபதி ஆகணும்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு அதே மாதிரி கிடைச்சிடுச்சு. ஸோ இப்போ நான் வெற்றி அடைந்துட்டேன், வாழ்க்கையை செட் ஆகிடுச்சுன்னா அந்த வாழ்க்கையை அப்படியே தொடர்றாரு. வாழ்க்கையோட இறுதி முடிவில் அவர் தன்னை தானே கேட்குறாரு, நான் உண்மையில் என்ன தான் சாதித்தேன்? அதற்கு இறைவனுடைய பதில் இதுதான்: நீ பெற்ற பதவியும் பணமும் எல்லாம் தற்காலிகம். ஆன்மீகமாக நீ வளரவில்லை என்றால், உன் ஆன்மாவை நீ உணரலை அப்படின்னா உண்மையில் நீ எதையும் சாதிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையில் வெளிப்புற வெற்றி மட்டும் எப்பொழுதுமே நம்மளுக்கு போதாது. உள்ளம் வளர்ச்சி, உள்ளம் தூய்மை, இறை உணர்வு, அதுதான் உண்மையான சாதனை. நம்ம வேண்டுவது எல்லாமே வெளியில் கிடைச்சாலும் இறுதியில் நாம் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியல அப்படின்னா வெளியில் இருக்கிற அந்த வெற்றிகளால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. நன்றி, வணக்கம்.